ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக்ஸ் தமிழ் ரியாக்ஷன்ஸ். வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு மக்களே. செல்ல மகளேன்னு சொல்லி இதுன்னு அப்பா மக சாங் அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். மகளேன்னு வந்தால் அப்பா அம்மா சாங் தான், சரி அப்பா மக சாங். ஸோ பார்த்துருவோம் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் அந்த கேமிங் சேனல்ஸில் அந்த லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோட் ட்ரைனிங் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, மன்னிச்சிங்க. ஆல்ரெடி லேட்டு, இன்னும் இருந்தாலும் இது ரொம்ப லேட்டு. ஓகே, பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்கு போகிறக்கு மாட்டீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பாட்டுக்கு போயிடுவோம். சவுண்ட்ஸ் வச்சுக்கோ, சவுண்ட் பண்ணிக்கிறோம். நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே. ஸோ காய்ஸ், இதில் அவன் நடுவில் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காங்க. இந்த வாய்ஸை கேளுங்கப்பா. ஐயோ, இதுக்கப்புறம் நம்ம கேட்க போகிறோமா இந்த மாதிரி பாட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டால் டவுட்டு தான். அதான் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. பாட்டும் ஒரு ஃபீல் குட் சாங் தான். ஓடி வரவெல்லாமே ஒரு கோடி கவிதைகள் தரும் பொருளே, ஓடி வரவெல்லாமே ஒரு பிள்ளையானதே, சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழச் சொல்லுதே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே யாருக்கெல்லாமே என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதவடைப்போ நீயும் நானும், கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்த பிரேம பாருங்க ஜி, பிரேம பாருங்க. பேக்ரவுண்ட் வந்து கலர் ஷேடிங்கும் அந்த பாலம் சூப்பர். பாருங்கப்பா, இங்க பாருங்கப்பா. ஏன் லோ குவாலிட்டியா இருக்கா? 720 இருக்கா? இவ்வளோ தூரத்துக்கு ரஷ் பண்ணோம். பாருங்கப்பா, பார்த்துட்டே இருக்கலாம். குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே யாருக்கெல்லாமே என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே.
லாஸ்ட்டில் ஏன் அந்த மாதிரி ஒரு சேடு அழுகிற மாதிரி தானே இருந்துச்சு. நெஞ்சில் குடியிருக்கும் நான் இராத எண்ணம். ஏன்பா அது நல்ல ஹாப்பியாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு அப்பா மக சாங் ஆரம்பிச்சு ஏன்டா லாஸ்ட்டில் எப்படி பண்ணீங்க? அது ஒரு மாதிரி இருக்கே. ஸோ ஓகே, பாட்டு ஓகே, சூப்பராக இருக்குது. சூப்பர்னா சூப்பராகவே இருக்குது பாட்டு. நம்ம இந்த டைரக்டர் இவர் அந்தளவுக்கு டீகோட்ராலாம் இல்லை. பாட்டை பார்க்குறோமா ஒரு சாமானிய மனிதனா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்குது பாட்டு. ஆனால் லாஸ்ட்டில் அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இந்த பாட்டு அப்பா மக பாட்டு. ஸோ இந்த பாட்டு டோட்டலாக நீங்கள் அப்பா மக யாராக இருந்தாலும் டெடிகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணலாம். பாட்டு சூப்பராக இருக்குது. வரிகள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ஏன் அப்படி சேடாக ஒரு வாய்ஸு அதுதான் எனக்கு தெரியலை. ஓகே சூப்பர். ஆனால் அந்த ஒரு பேர் வரலாறுன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சுல. ஸோ அந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ணலாம். அது ஏற்கனவே நான் வீடியோ சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டால் அந்த பாட்டு இன்னும் பார்க்கலை. சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த பாட்டை இன்னுமே பார்க்கலை. அது என்ன பாட்டுன்னு தெரியல எனக்கு. நான் இது வரைக்கும் பார்க்கல அந்த பாட்டு. ஆனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் அது ரியாக்ஷன் வீடியோ போட்டேன்னா அவன் ஆல்ரெடி பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றனால நான் அதை பார்க்கல. இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் நான் அந்த பாட்டை பார்க்கவே இல்லை, உண்மையாலுமே பார்க்கல. சொல்லுங்கள் அந்த பாட்டு நான் ரியாக்ஷன் அப்படியே போடட்டா அப்படின்றத. நான் ஃபஸ்ட் பார்க்கக்குள்ள நீங்கள் அப்படியே சேர்ந்து பார்ப்போமான்னு சொல்லி லேட்டாக போட்டால் பரவாயில்லையான்றதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் அந்த பாட்டை இன்னும் பார்க்கல. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அது ரியாக்ஷனே பண்ணி போடாமல் விட்டுருக்கேன். ஏன்னா நான் பார்க்கல. ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொல்லலை, நான் பார்க்கல பாட்டணும். உண்மையாலுமே அந்த பாட்டு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ரீல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மற்றபடி பாட்டை ஃபுல்லாக இன்னும் யூடியூப்பில் செலக்ட் பண்ணி பார்க்கல. ஸோ ஓகே, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க. எனக்கு பாட்டு உண்மையுமே சூப்பராக பிடிச்சிருக்குது. லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த மாதிரி வார்த்தை வந்து அது சேடாக போகுது. ஓகே பாப்போம் படம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு படம் அப்படின்றது தான் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அரசியலுக்கு போனால் படம் நடிக்கக்கூடாதா? நடிக்கலாமே, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் எம்ஜிஎம்எக்ஸ். டாட்டா, பாய் பாய், குட் நைட்.